இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த 6 மாதங்கள் கிருபையாய் இரக்கமாய் பட்சமாய் இருந்து நம்மை பாதுகாத்தார். இந்த 7வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து நாம் ஒன்றிணைந்து தேவனை உயர்த்துவதற்கும் ஆராதிப்பதற்கும் தேவன் நல்ல கிருபையை வாய்ப்பை நல்ல பிரசன்னத்தினாலே நிறைத்து நம்மை நடத்தினார். அந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. அதற்கு நம்முடைய இருதயங்களை, சிந்தைகளை, செவிகளையும் கர்த்தர் திறப்பாராக. வாசிக்கலாம். 84வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 84:7. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 84:7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. யாரை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய ஜனங்களை குறித்து, அவர்கள் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தை குறித்து. எல்லாரையும் ஆண்டவர் சொல்லலை. யாரையெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த கூட்டத்தில் இருக்கிறதான அந்த ஜனங்களை பார்த்து, அந்த குழுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனத்தை இந்த காலை வேளையிலே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போவதற்கு முன்பாக, இந்த வசனத்திலே நீர் எனக்கு தர இருப்பது, என்னிடம் எதிர்பார்ப்பது, அதை நான் செய்வதற்கும் அதை நான் பெற்றுக்கொள்வதற்கும் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் பண்ணுவீராக என்ற ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இந்த வசனத்தை இந்த காலை வேளையில் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆலயத்தில் வாசிக்கிறதான சங்கீதங்களிலே இது ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, முதல் வசனத்தில் தொடங்கும் பொழுது, சேனைகளுடைய கர்த்தருடைய வாசஸ்தலம் மகிமையானது என்று சொல்லி எண்ணி பாடுகிறதான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் என்று கர்த்தருடைய ஜனத்தை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவர்கள் என்று கர்த்தருடைய ஜனத்தை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது. என்ன சாட்சி? அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ப முடியாத சாட்சியை, என்னது? நம்ப முடியாத சாட்சியை அவர்கள் வாழ்விலே பெற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் யார்னா நாம் தான், நீங்களும் நானும், அவருடைய ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். இந்த கூட்டமாயிருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். எப்படி அது சாத்தியமாகும் பாஸ்டர்? எல்லாரும் எப்படி, சபையில் இருக்கிற எல்லாரும் எப்படி பலத்தின் மேல் பலம் அடைய முடியும்? எப்படி நம்ப முடியாத சாட்சியா அது மாறும் என்று சொல்லி கேட்டால், அவர்களை, அதாவது உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரே, நாம் சேவிக்கிற ஆண்டவர், நாம் நம்பியிருக்கிற ஆண்டவர் யார் என்று சொன்னால் இணையற்றவர். அந்த இணையற்றவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ப முடியாத சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரை குறித்து எவ்வளவு ஒரு விவரிப்பு விளக்கம் இங்க இருக்கு பாருங்க. அவர் யாராம்? துதிகளில் பயப்படத்தக்கவரும்,
பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய இந்த கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. இந்த ஆண்டவரை போல பரிசுத்தர் ஒருவரும் கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துங்க, நம்முடைய தேவனை போல பரிசுத்தர் ஒருவரும் கிடையாது. அவருடைய வல்லமையிலே, அவருடைய பரிசுத்தத்திலே, அவருடைய குணங்களிலே எவரும் இவருக்கு நிகராக இல்லை, நிகராக வரவும் முடியாது. ஆமென். ஆகவே அவருடைய பிள்ளைகளை நிகரற்ற சாட்சிகளாக என் ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த ஜனங்களை அவர் தெரிந்து கொண்ட போது அவர்களை குறித்த ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருந்தது, அவருக்கு இருந்தது. அந்த பிளான் என்ன? அவர்களுக்கு இணையாக யாரும் இல்லாத நிலையிலே அவர்களை கர்த்தர் மாற்ற நினைத்து இந்த ஜனத்தை தெரிந்து கொண்டார். உங்களை என்னையும் ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? அவருக்கு ஒரு பெரிய பிளான் இருந்த. அந்த பிளான் என்ன? நான் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு இணையாக எவரும் இருக்கக்கூடாது என்பதற்காக இணையற்றவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமம் 33வது அதிகாரம் 29வது வசனம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே. உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள், உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று, அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். மிதிப்பாய் என்று சொன்னார். நல்ல கவனிங்க, இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அங்க வாசம் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? இங்கே சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் இணையற்றவர், அவருடைய திட்டமும் இணையற்றது. ஆமென். 147 சங்கீதம் 20வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 147:20. அவர் வேற எந்த ஜாதிக்கும், அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை, இப்படி செய்ததில்லை. அவருடைய நியாயங்களை, அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள், அறியாமற் போகிறார்கள். நல்ல கவனிங்க, இந்த ஜனத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், வேற எந்த ஜாதிக்கும் இந்த தேவன் இப்படி செய்ததில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருப்பார், உங்க வாழ்க்கையில செய்திருப்பார். உங்களோடு கூட படித்தவர்கள் நிறைய பேர் உண்டு. உங்களோடு கூட உங்கள் ஊரிலே, நீங்கள் வசிக்கிற பகுதியிலே பிறந்தவர்கள் உண்டு. உங்களுக்கு தெரிந்தவர்கள் பலர் உண்டு. அவர்களில் பலருக்கு செய்யாததை உங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க கூட பிறந்தவங்க நிறைய பேர் உண்டு. உங்க ஊர்ல உங்களுக்கு அறிமுகமானவங்க நிறைய உண்டு. ஆனா அவர்களுக்கு செய்யாததை உங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். காரணம், ஆண்டவருடைய ஜனத்தை குறித்த பிளான் இணையற்றது. ஹல்லேலூயா. இந்த நிகரற்ற தேவன் மேலான நிலைக்கும் தம்முடைய ஜனங்களை கொண்டு வரும்போது அவர் நம்மை நடத்துகிற வழி இருக்கிறதே, அது நம்முடைய வழிகளை விட உயர்ந்தது. ஆமென் சொல்லுங்க. நம்மை நடத்துகிறாரே ஒரு தேவன், அந்த தேவன் நம்ம நடத்துகிற பாதை எப்படிப்பட்டது என்று சொன்னால், நாம் நினைக்கிற வழிகளை விட அவருடைய வழிகள் சிறந்தது, மேலானது, உயர்ந்தது. நம்மாலே அதை புரிந்து கொள்ளவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. நாம் நினைப்போம், இந்த பாதையில் போகும்போது எனக்கு நடக்கும் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் எவருக்கும் இந்த பாதையில் போயிருக்கிறாங்க, நம்ம இப்படி கூட நினைப்போம், இந்த பாதையில் எல்லாரும் நிறைய பேர் போயிருக்காங்க, எல்லாருக்கும் நடக்கலை, எனக்கா நடக்க போகுது. நிறைய பேர் எனக்கு முன்னாடி இந்த பாதையில் போயிருக்கிறாங்க, இந்த பாதையில் போகிற எனக்கா நடக்க போகிறது என்று நாம் நினைப்போம். கர்த்தர் சொல்லுகிறார்,
உன் வழிகள் அல்ல என் வழிகள். ஆமென் சொல்லுங்க. உன் வழிகள் அல்ல என் வழிகள். என் வழிகள் உன்னுடைய வழிகளை விட உயர்ந்தவை. இந்த வசனத்தில் சொல்வது என்ன? என்னுடைய ஜனங்கள் கடினமான பாதைகள் வழியாக வந்திருக்கிறார்கள். வனாந்தர பாதை, 40 ஆண்டுகள் வறட்சி, 40 ஆண்டுகள் எதிர்ப்பு, எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ கொடுமைகள், எத்தனையோ தண்டனை, அனைத்தும் நிறைந்த கடினமான பாதை. ஒருவேளை இந்த பாதையில் நீங்களும் வந்திருக்கலாம். உங்கள் பாதை ரொம்ப கடினமாக, எதிர்ப்பு, வறட்சி, பிரச்சனையின் மேல் பிரச்சனை, கொடுமையின் மேல் கொடுமை, தண்டனைகள், இப்படி நிறைந்த கடின பாதை. ஆனால் இந்த பாதையில் அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் கொஞ்ச பலத்தோடு கூட ஆரம்பித்தார்கள். இந்த பாதையில் நடக்க துவங்கும் போது கொஞ்ச பலத்தோடு கூட ஆரம்பித்தார்கள். இடையில் இருக்கிற இந்த பாதையினுடைய கொடுமை, இந்த பாதையினுடைய சீற்றம் இருக்கிறதே, இந்த பாதையில் யார் நடந்திருந்தாலும் நடந்து அந்த முடிவு எல்லைக்கு வரும்பொழுது நிச்சயமாக பலன் எல்லாம் போயிருக்கும், நம்பிக்கையெல்லாம் போயிருக்கும், விசுவாசமெல்லாம் போயிருக்கும். களைத்து போயிருப்பார்கள், சலித்து போயிருப்பார்கள், சோர்ந்து போயிருப்பார்கள். பலர் இந்த இடத்திற்கு வர முடியாமல் பாதியிலேயும் முடிந்து போயிருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஜனங்களை குறித்து சொல்லும்போது சில நேரத்தில் மற்றவர்களுக்கு வந்ததை விட அந்த பாதை கடினமாய் வந்தது. மற்றவர்களுக்கு வந்த பிரச்சனையை விட கொடுமையாய் இருந்தது. ஆனால் அவர்கள் இந்த பாதையில் கடந்து வந்து முடிக்கும் தருவாயில் சொல்வார்கள், எல்லா சூழ்நிலைகளும், எல்லா பிரச்சனைகளும் எங்களை களைத்து போக, சலித்து போக செய்திருக்க வேண்டும். அப்படிதான் இந்த பாதையில் யார் வந்திருந்தாலும் நடந்திருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தளவில் பலன் குறையவில்லை, பலத்தின் மேல் பலனை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. சாதாரண ஆளுக்கு வராத பிரச்சனை கர்த்தருடைய பிள்ளைக்கு வரும்போது விசுவாசத்தை பரீட்சிக்க வரும். பக்கத்தில் சொல்லுங்க. சாதாரண ஆளுக்கு வர பிரச்சனையை விட ஆண்டவருடைய பிள்ளைக்கு வருகிற பிரச்சனை பரீட்சிக்க வரும். சாதாரண ஆளுக்கு வராத தொல்லையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன பண்ணும்? வரும். சொல்லுங்க. வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை. சாதாரண ஆளுக்கு வர்றதை விட ஆண்டவருடைய பிள்ளைக்கு அவங்களுக்கு வராத பிரச்சனையெல்லாம், வராத தொல்லைகள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு வரும். எதுக்கு தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை பரீட்சித்து பார்ப்பதற்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால் வரும். ஆண்டவரும் சில நேரத்தில் நம்மை பரீட்சைகளுக்கு விட்டு கொடுப்பார். பரீட்சைகளுக்கு இப்போ பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. ஆண்டவரும் நம்மை சில நேரத்தில் பரீட்சைகளுக்கு விட்டு கொடுப்பார். ஆனால் இயேசுவை அறியாத ஒரு நபருக்கு அப்படி வந்திருந்தால் கடைசியில் இல்லாமலே போயிருப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளை இருப்பது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? என்னுடைய விசுவாசத்தை குறைக்க பிரச்சனை வந்தது, என் விசுவாசத்தை குறைக்க கொடுமை வந்தது, என் விசுவாசத்தை குறைக்க எதிர்ப்பு வந்தது. ஆனால் என்னுடைய சாட்சி என்ன தெரியுமா? அது என்னை குறைக்கவில்லை, பறிக்கப்படவில்லை. பலத்தின் மேல் பலன் அடைந்தேன். நம்ப முடியாத சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. நான் ஒரு தேவதூதன் அல்ல. உங்களை போல நானும் மனுஷன்தான். உங்களை போல நானும் மனுஷன்தான். யார்? உலகத்தில் இருக்க மனுஷன். நம்ம தேவதூதன் அல்ல. அந்த மனுஷர்களை போல நாமளும் என்ன பண்ணுதான்? மனுஷர் தான். ஆனால் அவர் எப்படி எல்லா மனுஷருக்கும் பசி இருக்கோ அதுபோல் எனக்கும் என்ன உண்டு? பசி உண்டு. உங்களை போல எனக்கும் கண்ணீர் உண்டு. உங்களை போல எனக்கும் வேதனை உண்டு. ஒரே ஒரு வித்தியாசம், நான் சேவிக்கிற தேவன் நிகரற்றவர். அல்லேலூயா. என்னை குறித்து அவருடைய திட்டமும் நிகரற்றது. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? நான் சேவிக்கிற ஆண்டவர் நிகரற்றவர்.
என்னை குறித்த அவருடைய திட்டமும் நிகரற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த பாதையில் குறைக்க நினைத்தவைகள் குறையவில்லை, அதிகமாக்க கர்த்தர் செய்கிறார். காலேப் இதே பாதை வழியாக கடந்து வந்தார். யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம். யோசுவா 14வது அதிகாரம் 11வது வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன், எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு, யுத்தத்துக்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு, அப்பொழுது எனக்கு இருந்த பலன், அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. இப்பொழுதும் அவன் சாட்சியை சொல்லும் போது சொல்லுகிறான், என்னிடம் கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனால் 45 ஆண்டுகள் கடின பாதையில் நான் என்ன பண்ணிருக்கிறேன், வந்திருக்கிறேன். என்னோடு கூட ஆரம்பித்தவர்கள் பலர் இல்லை, அவர்கள் மடிந்து போனார்கள், மறைந்து போனார்கள். ஆனால் எனக்கு ஒரு சாட்சி உண்டு. என்ன சாட்சி தெரியுமா? அந்த பலன் இன்றைக்கு வரைக்கும் குறையவில்லை. ஆனால் 84 சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு படி கடந்து ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். இருந்தது அப்படியே இருக்கிறது என்பதல்ல, இருந்ததை பறிக்க அத்தனை முயற்சியும் வந்தபோது ஒன்றும் குறையாமல் கர்த்தர் அதிகமாக செய்தார். அல்லேலூயா. அதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்கலாம் அல்லேலூயா சொல்லுங்க. இருந்தது அப்படியே இருக்குல்ல, இன்னும் அதிகமாச்சு. காலேப் சொல்லும்போது சொல்கிறாரு, அன்றைக்கு இருந்த பலன் இன்னைக்கு அப்படியே இருக்கு. ஆனால் இங்கே சங்கீதத்தில் சொல்கிறாரு, இருந்தது அப்படியே இல்லை, இன்னும் அதிகமாக கர்த்தர் செய்தார். அதை தான் நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்பவே முடியவில்லை அப்படின்னு நாமளும் சொல்லுவோம். ஆனால் நம்மை பார்க்கிறவர்களும் அப்படி ஒருவேளை சொல்லுவார்கள். இத்தனை நடந்து நாங்கள் நினச்சோம் அந்த ஆள் இந்த இயேசுவை விட்டே போயிருப்பார்னு நினச்சோம். இத்தனை பாடு இத்தனை வேதம் இருந்ததுனால அவர் இந்த ஊழியத்தை விட்டே போயிருப்பார் என்று நினைத்தோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உற்சாகமாக ஊழியம் செய்கிறாரு என்று பார்த்து கர்த்தர் வியக்க வைப்பார். நம்ப முடியாத சாட்சியை கர்த்தர் ஏற்படுத்துவார். வேதத்தில் 3 மனிதரை முன்னால் வைத்து அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது. வேறு யாருக்கும் வந்திருந்தால் அவர்கள் எல்லாரும் சோர்ந்து போயிருப்பார்கள். ஆனால் இவர்கள் துடிப்போடு கூட வேலை செய்தார்கள். இந்த 3 பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி சாட்சியை மாற்றினார், இதை பெற்றுக்கொள்ள அவர்கள் செய்தது என்ன என்பதை இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதல் மனிதன் தாவீது. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15 முதல் 23 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நமக்கு நேரம் இல்லை, நானே சொல்லிவிட்டு போகிறேன். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 15 முதல் 23வது வசனம். இங்கே இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, ஆண்டவர் அவனை தண்டித்து இருக்கிறார். ஆண்டவர் அவனை தண்டித்து 1-2 வசனங்களை வாசிங்களேன். முதல் 15, 16, 17 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவியாகிய தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டிலுள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் போதும். இங்கே பார்க்கும்போது பிறந்த குழந்தை வியாதிப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் தாவீது உபவாசித்து என்ன பண்ணுகிறான், ஜெபிக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்ததாக தெரியவில்லை. அவன் சொல்றான், ஆகாரம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தாவீது மறுக்கிறான். எதுவும் இனி எனக்கு
தேவையில்லை என்று சொல்லி மறுக்கிறான். மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலையில், கவலைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் தாவீது இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் திடீரென்று கதவுக்கு வெளியே சத்தம் கேட்கிறது. கதவு தட்டுகிற சத்தம் அல்ல, வெளியே நின்று பேசுகிற ஒரு சத்தம் கேட்கிறது. தாவீதிற்கு புரிந்து விட்டது, ஏதோ மிக சோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் வந்தது வேதனை, இதுவரைக்கும் வந்தது வருத்தம், இதுவரைக்கும் வந்தது கவலை, இனி வரப்போகிறது அதைவிட சோகமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆகவே கதவை திறந்த உடனே யாரும் தாவீதினிடத்தில் ஒன்றும் பேசலை, ஒன்றும் சொல்லவும் இல்லை. சொல்லாமல் திகைத்து கொண்டிருக்கும் பொழுது தாவீது விசாரிக்கிறான், என்ன ஆயிற்று என்று கேட்ட பொழுது, பிள்ளை மரித்து விட்டது என்று சொன்னவுடனே, வேறு யாராவது அங்கே இருந்திருந்தால், அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தால், அழுது உருண்டு பிறண்டு, இதற்கு தானா இந்த இயேசுவை நம்பினேன், இதற்கு தானா இந்த இயேசுவை சேவித்தேன், இதற்காகத்தான் தியாகம் பண்ணி ஓடினேனா என்று சொல்லி என்ன பண்ணியிருப்போம், பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணி இருப்போம். ஆனால் நல்ல கவனிங்க, அந்த பகுதியில் அவனோ பலன் குன்றி போகாமல் ஸ்நானம் பண்ணி எண்ணெய் தேய்த்து உடையை மாற்றிக்கொண்டு உணவு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி உணவை அருந்தி ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை வழிபட்டு துதிப்பதற்காக போகிறான். அந்த பகுதியை வாசிங்க. அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். நல்ல கவனிங்க, தாவீதே உன்னுடைய சாட்சி என்னப்பா அப்படின்னு கேட்டா, தாவீது சொல்லுவான், நான் என்னை பலவீனப்படுத்த, என்னை வேதனைப்படுத்த சூழ்நிலைகள் எனக்கு வந்தது, ஆனால் கர்த்தரோ என்னை பலத்தின் மேல் பலம் அடைய செய்தார். வேறு யாரா இருந்தா எழும்பி இருக்கவே மாட்டார்கள், அழுதிருப்பார்கள். ஆனால் தாவீதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் கூட அவன் சிந்தவில்லை. பக்கத்தில் பா சொல்லுங்க, தாவீது அந்த சூழ்நிலையில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட சிந்தவில்லை. எப்படி அப்பா முடியுது உன்னால தாவீதே? வியாதியா இருந்த பொழுது அழுதாய், புரண்டாய், ஜெபம் பண்ணினாய், உபவாசித்தாய். இப்போது டோட்டலா ஜாய்ஃபுல்லா இருக்கிற, டோட்டலா ஹோப்ஃபுல்லா இருக்கிற. எப்படிப்பா உன்னால முடிந்தது? அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற நம்ப முடியாத சாட்சி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். தாவீதோ தைரியத்தோடு எழும்பி வேலை செய்ய போகிறான். அந்த தேவன் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதற்கு தாவீது செய்தது என்ன? தாவீது செய்ததை கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு வரும் காரியங்கள் நம்மை வேதனையில் அகப்பட்டு இருப்பதை அரித்து போக இல்லாமல் ஆக்க நினைக்கும் போது, வெற்றி உடையவர்களாக பலத்தின் மேல் பலனை தர வேண்டும் என்று சொன்னால், என் மகனே, என் மகளே, நம்முடைய பகுதியிலே 3 காரியங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, முதலாவது நம்முடைய பங்கு. முதலாவது எது? நம்முடைய பங்கு. இரண்டாவது தேவனுடைய வார்த்தை. மூன்றாவது வார்த்தையின் தேவன். இந்த 3ம் சரியாக கர்த்தரை சரியாக அறிந்து கொள்ள முடியும். ஆனால் முழுமையாக கர்த்தரை நாம் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இந்த நாளிலே அவரை பார்த்து, உம்மை நான் சரியாய் விளங்கி கொள்ள எனக்கு ஒரு கிருபை தாரும். நீர் எனக்கு சொல்லி இருக்கிற வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள
கிருபை தருவீராக. அதோடு கூட சேர்ந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்வீராக. தாவீதின் வாழ்விற்கு வருகிறேன். அத்தனை வேதனை, அத்தனை குழப்பம், கண்ணீரில் இருக்கும்போது தாவீது கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூறுகிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வியாதியாய் இருந்தால் சுகத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம், ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபிக்கலாம். ஆனால் மரித்து விட்டால் அது என்னிடம் திரும்ப வராது. நான் தான் அதனிடத்திற்கு என்ன பண்ண வேண்டும்? போக வேண்டும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை தாவீது தெளிவாய் அறிந்திருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளை வியாதியாக இருக்கும்போது அழுகிறான், ஜெபிக்கிறான். ஆனால் பிள்ளை மரித்த போது கர்த்தருடைய வார்த்தை நினைவு கூறுகிறான், செத்து போன என் பிள்ளை என்னிடத்திற்கு வராது, நான் தான் அதனிடத்திற்கு என்ன பண்ண வேண்டும்? போக வேண்டும் என்பதை அந்த கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் அறிந்திருந்தான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு தெரியும், என் ஆண்டவருக்கு சர்வ அதிகாரமும் உண்டு, எனக்கு ஆண்டவர் ஸ்லாக்கியங்களை தந்திருக்கிறார். ஜெபிப்பது, ஆண்டவரை நோக்கி உபவாசிப்பது, இந்த அதிகாரமுடைய தேவன் தந்திருக்கிற ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை வைத்து ஜெபித்து பார்க்கிறான். பதில் வரவில்லை, பரிகாரம் வரவில்லை, மரித்து விட்டது, கலங்கவும் இல்லை. ஒருவேளை நம்மளா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஆனால் தாவீது நினைக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி பிள்ளைக்காக அழுகிறான், உபவாசம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறான். ஆனால் பிள்ளை மரித்து விட்டது என்பதை உணர்ந்த உடனே கர்த்தருடைய வார்த்தை நினைவு கூறுகிறான். பிள்ளை என்னிடத்துக்கு வராது, நான் தான் என்ன பண்ணணும்? அதனிடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி நினைத்த பொழுது அவன் என்ன சொல்கிறான்? என் தேவனுக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார், ஆனால் கொடுத்த ஸ்லாக்கியத்தை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன், கொடுத்த ஸ்லாக்கியத்தை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான் தெரியுமா? ஜெபத்தை நிறுத்துகிறான், உபவாசத்தை நிறுத்துகிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உபவாசிக்க வேண்டும், ஆனால் அது சித்தமில்லை என்று தெரிந்த பின்பு தவறாக நாம் உபவாசத்தை பயன்படுத்த வேண்டாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் அவசியம், கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும், உபவாச ஜெபம் அவசியம். ஆனால் தேவனுடைய திட்டம் இது இல்லை, தேவனுடைய சித்தம் இது இல்லை என்பதை அறிந்த பின்பு உபவாசித்து ஜெபிக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவாய் ஆண்டவர் உணர்த்தின பின்பு ஜெபத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம். தாவீது அதை சரியாய் அறிந்திருந்தான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தாவீது அதை சரியாய் அறிந்திருந்தான். கர்த்தர் அதை நமக்கு புரிய வைப்பாராக. அதை புரிந்து கொண்ட அவன் தொடர்ந்து என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது தன் பங்கு என்ன என்பதை பார்க்கிறான். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துட்டான், அடுத்தது எதை பார்க்கிறான்? தன்னுடைய பங்கு அடுத்தது என்ன என்பதை பார்க்கிறான். ஒரு தகப்பன் என்கிற நிலையிலே தன்னுடைய பிள்ளைக்காக பரிந்து பேசினான், மன்றாடினான், எல்லாம் செய்தான், சோர்ந்து போனான். ஆனால் கர்த்தர் அந்த குழந்தையை எடுத்த உடனே, இந்த சூழ்நிலைக்கு தேவை நீ தகப்பன் தான், உனக்கு இன்னும் பிள்ளைகள் உண்டு, ஆனால் இந்த சூழ்நிலையிலே தகப்பனாக இந்த கட்டத்திலே செயல்பட தேவன் உன்னை எதிர்பார்க்கவில்லை. அல்லேலூயா. ராஜாவாக பிறரை நடத்த வேண்டிய ஆளாக நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லி அறிந்தவுடனே தாவீதுக்கு கவலை எங்க போச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. வேதனை எங்கு போனது தாவீதுக்கு தெரியல. பலத்தின் மேல் பலன் அடைந்தவனாக அவன் தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்ய போய்விட்டான். அது என்னிடம் வராது, நான் தான் என்ன பண்ணணும்? அதனிடம் போக வேண்டும் என்று சொன்னானே. இன்று வரை அந்த வார்த்தை பிறருடைய நம்பிக்கையை தட்டி எழுப்புகிற வார்த்தையாய் மாறும்படி என் கர்த்தர் செய்தார்.
தாவீதின் சாட்சி என்ன? எனக்கு நடந்த அனைத்தும் என்னை அலறுகிற, என்னை புலம்புகிற மனிதனாய் என்னை மாற்றினது. ஆனால் என் தேவனுடைய உதவியினாலே புலம்பிக் கொண்டிருந்த என்னை தடுமாறுகிற அநேகருக்கு நம்பிக்கை உறுதிப்படுவதற்கு தேவையான வார்த்தையை சொல்லும் மனிதனாக கர்த்தர் என்னை மாற்றினார். இதை அவன் செய்த உடனே கர்த்தர் செய்தது என்ன? 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 24வது வசனம். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 24வது வசனம். பின்பு தாவீது தன் மனைவியாகிய பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவளோட சயனித்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டாள். நல்ல கவனிங்க, சாலமோன் என்று ஒருவன் பிறந்தான். 24வது வசனத்தில் சொல்றாரு, இடையில 10 மாதமாவது ஆகி இருக்க வேண்டும். ஏன் இந்த வசனத்தை சொல்லுகிறார்? கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து, தேவனை உணர்ந்து, அவர் வார்த்தையை உணர்ந்து செயல்பட ஆரம்பித்து விட்டால் கர்த்தர் பலவீனம் அடைய செய்யாமல் பலத்தின் மேல் பலம் அடைய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சாலமோன் யார்? ஆண்டவர் தாவீதிற்கு சொன்னார், தாவீதே, நீ செய்ய விரும்பியும் செய்ய முடியாமற் போனதை செய்ய என்னாலே ஏற்படுத்தப்பட்ட மகன் தான் இந்த சாலமோன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாம் முடிந்து போனது, எனக்கு நடந்தவைகளால் எல்லாம் இல்லாமற் போனது, வறண்டு போனது, காய்ந்து போனது, ஒன்றும் நடக்கலையே, நான் நினைக்கிற ஒன்றும் நடக்கலையே என்று நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அப்படி அல்ல. இதுவரைக்கும் நடக்கவில்லையே என ஏங்கிக் கொண்டிருந்த காரியத்தை நடத்தி காட்டுவதற்கு தேவையான ஒன்றை என் ஆண்டவர் ஏற்படுத்தி காண்பிப்பார். விசுவாசிக்கிறவர்களா கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன செய்வார்? அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அப்சலோம் தாவீதினுடைய வாழ்க்கையில் பல ராஜகுமாரர்களை அப்சலோம் கொன்று போட்டான். அது தாவீதை மிகவும் வேதனைப்படுத்தியது. இவனுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்தான், அதுவும் தாவீதை வேதனைப்படுத்தியது. நாட்டை விட்டு தாவீது துரத்தப்பட்டான், அது அவனை ரொம்ப கவலைக்குள்ளாக அவனை மாற்றியது. எந்த குடும்பத்திலும் நடக்காத காரியம் தாவீதினுடைய குடும்பத்தில் நடந்தது. தலை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் இவையெல்லாம் தாவீதை மிக 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 வேதனைப்படுத்தியது. இப்படி வேறு யாருக்காவது நடந்திருந்தால் முழுக்கு போட்டுட்டு இந்த இயேசுவே வேண்டாம், இந்த ஆண்டவரே வேண்டாம், இந்த பதவியே வேண்டாம் என்று சொல்லி முழுக்கு போட்டுட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய், வேற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய், யார் என்று தெரியாமல் வேறு பெயரில் என்ன பண்ணியிருப்பாங்க? வாழ்ந்திருப்பாங்க. அங்கே ஒரு பேரை சொல்லி, என் பேர் இதுதான் சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க? வேறு பெயரிலே வாழ்ந்திருப்பார்கள். ஆனால் தாவீது அப்படி இல்லை. அவன் பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் உதவி செய்தான். வேதனைகள் போதாது என்று அப்படியும் அப்சலோமை பெற்ற உள்ளம் துடிக்கிறது. அவன் உயிரோடு இருக்கட்டும் என்று நினைக்கிறான். அவனும் செத்து விட்டான். இந்த செய்தியை கேட்டபோது 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 4வது வசனம். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய் என் மகனாகிய அப்சலோமே அப்சலோமாகிய என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான். தாவீது சொல்லுகிறான், அப்சலோமுக்காக அலறிக்கொண்டிருந்தான். இதோடு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி நினைத்தான். இதோடு அவ்வளவுதான், இனி ராஜா என்ன பண்ண மாட்டாரு, எழும்ப மாட்டாரு, ஏன்னா முடக்கி போடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நினைத்தால் ஆண்டவர் இல்லை, அவனுடைய சாட்சியை கர்த்தர் மாற்றி காண்பித்தார். எப்படி மாற்றி காண்பித்தார்? யோவாப் என்கிற ஒரு மனிதனை, அவன் படைத்தலைவனை ஆண்டவர் தாவீது முன்பாக வரவழைத்து தாவீதிற்கு நினைப்பூட்டுகிறார். தாவீதே,
நீ இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜா என்பதை மறந்து போகாதே. நீ தகப்பன் என்பது இப்போது தேவையில்லை, நீ ராஜா என்பதுதான் இப்போது தேவை என்று சொன்னவுடனே அத்தனையும் அவனை முடக்கி போட்டது போல இருந்தாலும் தாவீதை அது முழுவதுமாய் முடக்கம் போட முடியவில்லை. இதை செய்யுங்கள், இவரிடத்தில் செய்ய சொல்லுங்கள், இப்படி நடக்கட்டும் என்று கர்த்தர் தாவீதை வைத்து காரியங்களை ஆரம்பிக்கும்படி செய்கிறார். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் உங்களை அப்படியே குறுக்கி உங்களை முடக்கி போட்டு இனி எழும்ப விடாமல் ஒருவேளை செய்திருக்கிற சூழ்நிலையாய் கூட இருக்கலாம். அந்த நிலைமையில் நீங்கள் வந்திருக்கலாம். வேறு யாராக இருந்தால் நிச்சயமாய் எழும்பி இருக்க மாட்டார்கள். ஆனால் நிகரற்ற தேவனை உடைய கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு வழி உண்டு. அவர் சொல்ல வைப்பார் சாட்சியை. அத்தனையும் என்ன சாட்சியை சொல்ல வைப்பார்? அத்தனையும் என்னை முடக்கி போட நினைத்தது, ஆனால் ஆண்டவரோ என்னை துவக்குகிற மனிதனாக, துவக்குகிற மனுஷியாக புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்படி செய்கிற தேவன் எங்கள் சாட்சி. யாருக்கப்பா? பிறர் கூட சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கா முடிஞ்சிருக்குமே, உங்க வாழ்க்கையா முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் தைரியமாக ஆண்டவர் சாட்சி சொல்ல, இல்லை, ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை எனக்கு கொடுத்தார் என்று ஒரு நம்ப முடியாத சாட்சியை தாவீதின் வாழ்க்கையில் கொடுத்தவர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும்படியாய் கர்த்தர் வந்திருக்கிறார். எல்லாம் முடக்கி போட்டு தாவீதுக்கு இருந்த சூழ்நிலை எல்லாம் எதிரான சூழ்நிலை, கண்ணீரின் சூழ்நிலை நமக்கு இருக்கிறது தான். கண்ணீர், வேதனை, போராட்டம், நெருக்கம், அவமானம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவனுடைய சாட்சியை கர்த்தர் மாற்றினார். மாற்றினதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாவீது என்ன செய்தான்? 3 காரியம் செய்தான். 1, என்னுடைய பங்கு. 2வது, தேவனுடைய வார்த்தை. 3வது, அந்த வார்த்தையின் தேவன் யார்? இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் சிந்திக்க சொல்கிறார். வார்த்தையை தாவீது பிடிச்சு கொண்டான், ஜெபம் பண்ணான். பிள்ளை உயிரோடு இருந்தபோது பூரண சுகமுடைய ஜெபம் பண்ணான், உபவாசித்தான். ஆனால் பிள்ளை செத்து போயிற்று என்று சொன்ன உடனே அழுகை நின்று போயிற்று. எல்லாரும் கேட்குறாங்க, எப்படிப்பா சாத்தியம்? இதுக்கு முன்னாடி அழுத, விண்ணப்பம் பண்ணின, புலம்பன, இப்போ ஜாய்ஃபுல்லாக இருக்கிறியே, ஹோப்ஃபுல்லாக இருக்கிறியே, எப்படிப்பா? பிள்ளை செத்து போச்சு, இனி என்னிடத்திற்கு அது வராது, நான் தான் அதனிடத்திற்கு போக வேண்டும் என்ற கர்த்தருடைய வார்த்தை அவன் சரியாய் புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டதுனால ஜெபத்தை நிறுத்துகிறான். ஆண்டவருடைய சித்தம் இனி இல்லை, இனி நான் ஜெபத்தில் போராடக்கூடாது என்பதை நிறுத்திவிட்டு வேற யாராக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நான் சொன்னது போல் உருண்டு பிறண்டு இது பண்ணியிருப்போம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம். ஆனால் தாவீது எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் வைத்து உடையை மாற்றிக்கொண்டு ஆலயத்திற்கு போகிறான், கர்த்தரை துதிப்பதற்கு. அவனுடைய சாட்சியை நம்ப முடியாத சாட்சியாய் மாற்றினான். அப்சலோம்னால வேதனை, சொந்த மகனால துரத்தப்படுகிறான், மகனால அவமானம் எல்லாம் இருந்தாலும் அப்படி இருந்த அப்சலோமுக்காக புலம்புகிறான். அப்படியே புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தர் நம்ம சாட்சியை மாற்றுவதற்கு யோவாப் அனுப்புகிறார். அப்பா, நீ இப்போ தகப்பன்ற ஸ்தானம் உனக்கு தேவையில்லை, நீ இஸ்ரவேலுடைய ராஜா என்பதை மறக்காதன்னு சொல்லி உணர்த்த போது அந்த காரியத்தை செய்யுங்க, அவரை கொண்டு செய்யுங்க, அவரை செய்ய சொல்லுங்கள். இப்படி காரியங்களை துவக்க ஆரம்பிக்கிறான். ஒருவேளை நீங்களும் முடங்கி போய் உட்காந்துருக்கலாம். அந்த காலை வேளையில் உங்களை வச்சு கர்த்தர் துவக்க ஆரம்பிக்க விரும்புகிறார். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அநேகரை ஊன்ற கட்டுவதற்கு கர்த்தர் நம்ப முடியாத சாட்சியை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்படுத்த விரும்புகிறார். தாவீதின் தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நேரமாயிடுச்சு, எல்லாரும் முழங்கார் படிடுவோம். ஒரு நபரை தான் பேசினேன், ஆனாலும் கர்த்தர் நல்லவர். தாவீதை இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கிறார். அவனுடைய பலன் குறைந்து போகவில்லை, பலத்தின் மேல் பலமடைய கர்த்தர் உதவி செய்த. காலை வேளை கேளுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் வருகிற வறட்சி, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற சோர்வு, என்னுடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கம், என்னுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை என் பலத்தை குறைக்கக்கூடாது.
அந்த நேரத்தில் இன்னும் நான் பலத்தின் மேல் பலன் அடைய எனக்கு ஒரு கிருபை தார் ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே சூழ்நிலைகள் எல்லாம் இருந்த பொழுது தாவீது கர்த்தர் மேலே இருந்தான், ஜெபம் பண்ணான், அழுதான், உபவாசித்தான், எல்லாம் செய்தான். ஆனால் பிள்ளை மரித்து போனது என்பதை கேள்விப்பட்ட பொழுது அவன் ஜெபத்தை நிறுத்தினான், உபவாசத்தை நிறுத்தினான். ஜெபம் வேணும், உபவாசம் வேணும், ஆனால் கர்த்தருடைய சித்தம் இல்லை என்பதையும் ஆண்டவர் உணர்த்தின பின்பு நாம் போராடி ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவர் தாவீது சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை அவன் பற்றி கொண்டான், கர்த்தருடைய வசனத்தை திரும்பி பார்க்கிறான். பிள்ளை என்னிடத்திற்கு வராது, நான் தான் அதனிடத்திற்கு போக வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையில் தகப்பன் என்கிறது, உனக்கு இன்னும் பிள்ளைகள் இருக்கிறான், இப்போ தகப்பன் என்கிற சூழ்நிலை இந்த கட்டத்தில் ஆண்டவனிடத்தில் எதிர்பார்க்கலப்பா. ராஜாவாக இருந்த நீ பிறரை வழி நடத்த வேண்டும், செயல்பட வேண்டும் என்று உணர்த்தின உடனே கவலை எங்கே போச்சு, பாரம் எங்கே போச்சு, வேதனை எங்கே போச்சு தெரியலை. பலத்தின் மேல் பலன் அடைந்தவனாக தன் வேலையை அவன் செய்கிறான். மூன்றாவது, அப்சலோம் நெருக்கடியாக இருந்தான். தாவீதை வேதனைப்படுத்துச்சு, ராஜகுமாரர்களை எல்லாம் கொன்று போட்டது. இவனுக்கு விரோதமாக அப்சலோம் சூழ்ச்சி செய்கிறான், அது வேதனைப்படுத்தியது. நாட்டை விட்டு இவனை துரத்துகிறான், அதை தாவீதுக்கு கவலைக்குள்ளாக்கினது. எந்த குடும்பத்தில் நடக்காத காரியம் தாவீதின் குடும்பத்தில் நடப்பதை பார்த்து தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நிலையிலும் ஆண்டவர் அவனை பலப்படுத்தினார், பலத்தின் மேல் பலனடைய செய்தார். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உங்களை கர்த்தர் பலத்தின் மேல் பலமடைய செய்ய கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு தேவை? கையை உயர்த்தி, ஆண்டவரே நான் பலன் இழந்து வந்திருக்கிறேன், இருக்கிற பலன் அல்ல, பலத்தின் மேல் இன்னும் பலம் அதிகரிக்கணும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாருன்னு ஆண்டவரத்தில் கேளுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின அப்படி நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், அவரோடு நடக்கிற பிள்ளைகள், அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறீர், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். பலமடைந்த சூழ்நிலைகளின் நடுவிலே, நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகளின் நடுவிலே பலத்தின் மேல் பலன் அடைந்த தாவீதை இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக நிறுத்தி தாவீது செய்ததை எங்களுக்கு சுட்டி காண்பித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே என் பங்கு என்ன, தேவனுடைய வார்த்தை என்ன, அந்த வார்த்தையின் தேவன் யார் என்பதை நாங்கள் திரும்பி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்வோமானால் எங்கள் பலன் குன்றி போகாது, எங்கள் பலன் குறுகி போகாது, பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் உதவி செய்தி. தாவீது செய்த அந்த காரியங்களை நாங்களும் எங்களுடைய சூழ்நிலைகளில் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவாராக. உம்முடைய பலனை இன்னும் அதிகமாய் இந்த மாதத்தில் எங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தாவீதின் அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலும் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.